Good morning, students. Last class we have discussed about uptake of minerals. Yes, right. Today we are discuss about translocation of minerals and ions. Right. See, minerals are remobilized from older dying leaves to younger leaves, right? Minerals are remobilized from older dying leaves. அது ஏஜ்டு. இந்த மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பழுப்பு நிறத்தில் இருக்கு இல்லையா, அந்த இலையில இருந்து யங்கர் லீவ்ஸ்க்கு மினரல்ஸ் வந்து என்ன செஞ்சிடும், மூவ் ஆகிடும். சரிங்களா, இது பேசிக் கான்செப்ட். திஸ் பினாமினன் கேன் பி சீன் இன் deciduous plant. Elements like phosphorus, sulfur, nitrogen and potassium are easily mobilized, while elements like calcium are not remobilized. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த முதிர்ந்த பழுப்பு நிறமாக இருக்கக்கூடிய அந்த இலையிலிருந்து புதுசாக உருவாகிற இலைக்கு மினரல்ஸ் வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிரும். இந்த மூவ் ஆகக்கூடிய மினரல்ஸில் எந்தெந்த மினரல்ஸ் வந்து மூவ் ஆகும், எந்தெந்த மினரல்ஸ் வந்து மூவ் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ், சல்ஃபர், நைட்ரஜன், பொட்டாசியம் இது எல்லாம் ஈஸியாக மூவ் ஆயிரும். கால்சியம் ஆர் நாட் ரீமொபலைஸ்ட். கால்சியம் மட்டும் அந்த ஓல்டர் லீஃப்ல இருந்து நியூ லீஃப்க்கு மூவ் ஆகாது. தெர் இஸ் பேசிக் கான்செப்ட். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் சைலம் அண்டு புளோயம். இப்போ சைலோகுழாய், புளோயகுழாய் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன எக்ஸ்சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளோயம் டிரான்ஸ்போர்ட். புளோயத்திலேருந்து என்னென்னலாம் டிரான்ஸ்போர்ட் ஆகும். த ஃபுட் சிந்தசைஸ்ட் பை த லீவ்ஸ். உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, ஃபுட் ப்ரிப்பரேஷன் அக்கர்ஸ் இன் லீவ்ஸ் த ஃபார்ம் ஆஃப் ஸ்டார்ச், ரைட்? ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக தான் ஃபுட் ப்ரிப்பரேஷன், ஸ்டார்ச் ப்ரிப்பரேஷன் லீவ்ஸில் நடக்குது. ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் பை த ஃப்ளோயம் எய்தர் டு த ஏரியா ஆஃப் ரெக்குவயர்மெண்ட் ஆர் ஸ்டோர்டு. லீஃபில் ப்ரொடக்ஷன் ஆன அந்த ஸ்டார்ச்சு, அந்த ஃபுட்டு எங்கெங்கெல்லாம் ஃபுட்டு தேவை இருக்கோ அங்கெல்லாம் என்ன செய்யும், மூவ் ஆகும். எதன் வழியா? ஃப்ளோயம் வழியா. இட் இஸ் பைப் லைன் ஸ்ட்ரக்சர். தமிழில் வந்து சைல குழாய், புளோய குழாய்ன்னு சொல்லுவாங்க. புளோய குழாயில் ஃபுட்டு மட்டும்தான் மூவ் ஆகும். சரிங்களா? புளோயம் டிஷ்யூ இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சைவ் டியூப்ஸ் விச் ஹாவ் சைவ் பிளேட்ஸ். ஸோ இதோட சைவ் டியூப் அப்படிங்கிறது வந்து அட்டாச்ட் ஆகிருக்கு. சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ராண்ட்ஸ் பாஸ் த்ரூ த pores in the sive plants, sive plates. சரிங்களா? Sive plates are present in phloem tube. Listen it. Phloem transports food like sucrose from a source to a sink. Sucrose is a disaccharides. The source is part of the plant that synthesized food. The leaf and the sink is the part of the needs or stores the food. எங்கே வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஃப்லையும் சிங்க்லையும் வந்து ஸ்டோர் ஆகும். பட் த சோர்ஸ் அண்ட் சிங்க் மே பி ரிவர்ஸ்டு டிபெண்டிங் ஆன் த சீசன் ஆர் த பிளான்ட்ஸ் நீட்ஸ். ஸோ அந்த சிங்கில் ஸ்டோர் ஆகக்கூடிய ஃபுட்டு பிளான்ட்ஸ்க்கு எப்போ வந்து தேவைப்படுதோ அப்போ ரிவர்ஸ் ஆகும். தட் இஸ் பேசிக் கான்செப்ட், ரைட்? சின்ஸ் த சோர்ஸ் சிங்க் ரிலேஷன்ஷிப் இஸ் வேரியபிள், the direction of movement in the phloem can be upwards or downwards. Bidirectional. மேலையும் போகும், கீழையும் வரும். That is bidirectional. In contrast, the movements always unidirectional in xylem upwards. Right? சைலத்தில் வந்து upwardsல மட்டும்தான் இருக்கும். பட் phloemத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட்ஸ் வந்து ரெண்டு upwards and downwardsல இருக்கும். சரிங்களா? ரைட். Translation of sugars. சுகர் வந்து எப்படி டிரான்ஸ்லேட் ஆகுது? The mechanism of translocation of sugar from source to sink is through pressure flow hypothesis. Glucose prepared at source by photosynthesis is converted to sucrose. First photosynthesis வழியா குளுக்கோஸ் வந்து ப்ரிப்பேர் ஆகுது. அது என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரோஸாக கன்வெர்ட் ஆகும். சுக்ரோஸ் இஸ் ஏ டைசாக்கரைட்.
Glucose is a monosaccharide. Sucrose moves into the companion cells, then into the living phloem cell tube cells by active transport. This process produces hypertonic conditions in the phloem. Water in the adjacent xylem moves into the phloem by osmosis. As osmotic pressure builds up, the phloem sac moves to areas of lower pressure. By active transport, sucrose moves into the cells where it is utilized or stored as sugar or removed. The osmotic pressure decreases and water moves out of the phloem. சரிங்களா? ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது வாட்டர் வந்து வெளியில போகும். இதுதான் வந்து ascent of sap and its events and overviews. See the root hairs. இதான் வந்து பார்த்தீங்கன்னா root hairs. Water osmotic pressure water to root hairs வழியா உள்ளர என்ட்ரி ஆகுது. root pressure pushes water to stem. இந்த pressure ஸ்டெம்முக்கு வந்து மூவ் பண்ணுது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிரேஷன் கிரியேட்ஸ் டிரான்ஸ்பிரேஷன் புல். அதாவது புல் மீன்ஸ் ப்ரெஷர் இல்லையா, இழுக்கர். ஸோ அந்த ஃபோர்ஸ், அப்போது வாட்டர் வந்து மேலே மூவ் ஆகும். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு ரூட் ப்ரெஷர். இந்த ரூட்டில் இருந்து எப்படி ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது? இப்போ அந்த ரூட்டில் ப்ரெஷர் க்ரியேட் ஆனால் தான் நமக்கு வந்து வாட்டர் ஆர் சம் மினரல்ஸ் வந்து டிசால்வ்டு நேச்சரில் மேலே மூவ் ஆகும். ஸோ அந்த ரூட் ப்ரெஷர்னா என்ன? வாட்டர் ஃப்ரம் சாயில் என்டர்ஸ் த ரூட் ஹேர்ஸ் டியூ டு ஆஸ்மாசிஸ். ஆஸ்மாசிஸ்னால் உங்களுக்கு தெரியும். ஆஸ்மாசிஸ் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன் via செமி பெர்மியபிள் மெம்பரைன். Root pressure is responsible for movement of water up to the base of the stem. Capillary action. Water or any liquid rise in the capillary tube because of physical force. This phenomenon is called capillary action. In the same way, in stem water rise up to certain height because of capillary action. சரிங்களா? ஸோ என்னென்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் ப்ரெஷர், கேபிலரி ஆக்ஷன், அதேஷன், கோஹேஷன் ஆர் வாட்டர் மாலிகூல்ஸ். வாட்டர் மாலிகூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கண்டினியூஸ் காலம் இன் த சைலம் வழியாக கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டு இருக்கும் பிகாஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் அதேஷன் அண்டு கோஹேஷன் அமாங் த மாலிகூல்ஸ். ஸோ உள்ளர எந்த அளவுக்கு வாட்டர் வந்து டிக்ரீஸ் ஆகுது அதை பேஸ் பண்ணி வாட்டர் வந்து மூவ் ஆகும். ஸோ வாட்டர் எப்படி ரூட்லேருந்து பிளான்ட்டோட டிப்பு வரைக்கும் மூவ் ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் எவாப்ரேஷன். லீஃபில் வந்து வாட்டர் வந்து லாஸ் ஆகும்போது கீழேருந்து ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகி வாட்டர் அப்படியே மூவ் ஆகும். அதுக்கான எக்ஸாம்பிள் போன கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கோஹிஷன். த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் கால்டு கோஹிஷன். 2 மார்க்கில் கேட்பாங்க. அட்ராக்ஷன் பிட்வீன் மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர். வாட்டர் மாலிகூல் பிட்வீன் வாட்டர் மாலிகூல்ஸில் கிரியேட் ஆகக்கூடிய அந்த அட்ராக்ஷன் தான் நம்ம கோஹிஷன் அப்படின்னு சொல்கிறோம். Adhesion. The force of attraction between molecules of different substances is called adhesion. Water molecule stick to a xylem because of force of adhesion. Next, we are discuss about dews like water droplets on the leaves of grass seen in the early morning. இல்லையா, நீங்கள் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்லெட்ஸ், லீவ்ஸில் ட்ராப்லெட்ஸ் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. When the climate is humid and excess of water is present in the plant, the excess water is exerted in the form of liquid. This is due to root pressure. So the leafல வந்து நிறைய வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி எப்படி அந்த வாட்டர் வந்தது அப்படின்னா due to root pressure. This phenomenon is called puttation, which takes place through specialized cells called ஹைடத்தோட். ஸோ இது எதன் மூலமாக இந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா ஹைடத்தோட் இஸ் ஏ ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த பிளான்ட். டிரான்ஸ்பிரேஷன் புல் அப்படின்னா என்ன? டிரான்ஸ்பிரேஷன் த்ரூ ஸ்டொமேட்டா
creates vacuum which creates a suction. vacuumனா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ அந்த ப்ராசஸ்ல நடக்கக்கூடியது தான் suction called transpiration pull. The transpiration pull sucks the water column from the xylem tubes and thus water is able to rise to create heights even in the tallest plants. So transpiration pulls already we have discussed. இந்த transpiration pull மூலமாக தான் வாட்டர் வந்து ரூட்ல இருந்து டாப் வரைக்கும் மூவ் ஆகுது. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பிளான்ட்டை பற்றி பார்த்தோம். அடுத்து பார்க்கறது பார்த்தீங்கன்னா அனிமல் டிரான்ஸ்பிரேஷன் ஆர் சர்க்குலேட்டரி சிஸ்டம். பிளட்னா உங்களுக்கு தெரியும், இட் இஸ் எ கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். பிளட் நம்ம என்ன சொல்லுவோம்? கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். பிளட் இஸ் த மெயின் சர்க்குலேட்டரி மீடியம் இன் த ஹியூமன் பாடி. மெயின் சர்க்குலேட்டரி மீடியம் இன் த ஹியூமன் பாடி. சரிங்களா? இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டாக இருந்தாலும் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, வேஸ்ட்டு, அமோனியா வேஸ்ட்டு, இந்த எக்ஸ்க்ரீட்டரி வேஸ்ட்டு எல்லாமே செல்ஸ்லேருந்து கிட்னிக்கு மூவ் ஆனாலும் அல்லது நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு ஆஃப்டர் டைஜஷன் நியூட்ரியன்ஸ் எல்லாம் செல்ஸ்க்கு போகணுனாலும் இட் இஸ் அ மீடியம், இட் இஸ் அ வெஹிக்கிள், இட் இஸ் அ டிரான்ஸ்போர்ட்டர் அப்படின்னு கூட நம்ம பிளட்டை சொல்லலாம். இட் இஸ் எ ரெட் கலர்டு ஃப்ளூயிட், கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரெட் கலர்டு ஃப்ளூயிட். ஏன் ரெட் கலராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் இருக்குது. இந்த ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற அந்த பிக்மெண்ட் தான் பிளட்டு ரெட் கலராக இருக்கிறதுக்கு காரணம். சரிங்களா? இதனுடைய காம்போனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the blood consists of two main components. என்னென்ன? the fluid plasma and the formed elements. அதாவது plasma without cells, the bloodல இருக்கக்கூடிய அந்த liquid without cells are called plasma. plasma இந்த straw கலர்ல இருக்கும். it contain immunological factors. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஸ், blood cells, WBC, RBC, two type of cells and blood platelets. இது எல்லாமே எலமெண்ட்ஸ். சரிங்களா? சஸ்பெண்டட் பார்ட்டிகிள். நெக்ஸ்ட்டு பிளாஸ்மா. இப்போ பிளாஸ்மானா என்ன? பிளாஸ்மாவில் என்னென்ன இருக்குது? இட் இஸ் ஸ்லைட்லி அல்கலைன். இட் இஸ் ஸ்லைட்லி அல்கலைன் containing non-cellular substances which constitute about 55% of the blood. பிளாஸ்மா அதாவது டோட்டலாக பிளட்டில் பிளாஸ்மா மட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55% வந்து பிளாஸ்மா தான். சரிங்களா? இது ஸ்லைட்லி ஆல்கலைன் மீன்ஸ் 7.4. pH என்னது? 7.4. 7க்கு மேலே போச்சுனாவே என்னது? ஆல்கலைன். அப்போ 7.4 தட் இஸ் ஸ்லைட்லி ஆல்கலைன். ஸோ 55% டோட்டல் பிளட்டில் பிளாஸ்மா தான். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த சப்ஸ்டன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் பிளாஸ்மா? ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் லைக் protein, glucose, urea, enzyme, hormones, vitamins and minerals are present in the plasma. That is organic substance. இது எல்லாமே plasmaவில் இருக்கு. இது it is a soluble natureல இருக்கு. It is not a precipitate form. Next, formed elements. It is a cells or precipitate form. Blood corpuscles are of three types. Blood cells மூணு வகையா இருக்கு. RBC red blood cell, WBC white blood cells. இப்போ white blood cell பேர் இன்னொன்று லியூகோசைட்ஸ். RBCக்கு எரித்ரோசைட்ஸ் அப்படிங்கிற இன்னொரு பேர் உண்டு. blood platelets இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா த்ரோம்போசைட்ஸ். சரிங்களா? RBC ஆர் எரித்ரோசைட்ஸ், WBC ஆர் லியூகோசைட்ஸ், blood platelets ஆர் த்ரோம்போசைட்ஸ். ரைட். இப்போ நம்ம ஒவ்வொரு செல்ஸை பற்றியும் டீட்டெயிலாக பார்ப்போம். ரெட் பிளட் capsules, எரித்ரோசைட்ஸ். They are most abundant cell in the human body. சரியா? most abundant cells எது? red blood cells. RBCs are formed in the bone marrow. RBC எங்க உருவாகுது? bone marrowல இது உருவாகுது. RBC impart red color to the blood due to presence of respiratory pigment hemoglobin. அப்படிங்கிற அந்த ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் இருக்கிறதுனால தான் blood ரெட் கலர்ல இருக்கு. சரிங்களா? இந்த பிக்மெண்ட் பேர் என்ன? ஹீமோகுளோபின். மெச்சூர்டு mammalian RBC do not have cell organelles and nucleus. மெச்சூர்டு RBCல என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் கிடையாது, செல் ஆர்கனல்ஸ் கிடையாது. சரிங்களா? they are biconcave disc shape. இது
இது என்ன ஷேப்பில் இருக்கும்? பைகான்